விஜய் வந்து உண்மையிலே நம்ம மல்லி கழுத்துல தாலி கட்டியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மல்லிய வந்து விஜய் நல்லாவே பார்த்துக்கிறாருன்னு கூட சொல்லலாம். கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்த மல்லி வந்து மனசுல ரொம்பவே ஆசையா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு நம்மள பிடிச்சு போச்சு போல. விஜய் நம்மட்ட ரொம்பவே பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மல்லி வந்து நினைச்சுக்கிறா. ஆனா விஜய் மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, மல்லி நமக்காண்டியும் நம்ம பிள்ளைக்காண்டி தான் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து உயிருக்கு போராடி கொண்டு இப்பதான் வந்திருக்கா. அவள நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட ரொம்பவே பாசமா இருக்காங்க. நம்ம விஜய் வந்து நம்ம மல்லிக்கு தலை தூத்தி விடுறாரு. அது மட்டும் இல்லாம சேலையில மடிப்பெடுத்து விடுறாரு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்த மல்லி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு மனசுல கூட கொஞ்சம் ஆசையை வளர்த்துட்டு இருக்கா. பாவம் ரொம்பவே. இன்னொரு பக்கம்னா ரஞ்சிதா வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. விஜய் வந்து மல்லியை ரொம்ப பார்த்துக்கிறதும் அது மட்டும் இல்லாம 2 பேரும் பாசமா இருக்கிறதும் இதெல்லாம் பார்த்து ரஞ்சிதா வந்து பொறாமைப்பட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ரஞ்சிதா என்ன பண்றா அப்படின்னா, திருக்கு கால் பண்ணி அவங்க 2 ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்ட திரு வந்து பயங்கரமா கோவப்படுறான். என்னோட மூஞ்ச இந்த மாதிரி அலங்கோலமா ஆக்கிட்டு அவ வந்து விஜய் கூட நல்லா வாழலாம் பார்க்கல. நான் வாழ விட மாட்டேன். மல்லியையும் விஜயையும் நான் வாழ விடவே மாட்டேன். அவங்கள நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு வந்து பழி வாங்குற எண்ணத்துல இருக்கான். அது மட்டும் இல்லாம திருவும் பழி வாங்குற எண்ணத்துல தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம ரஞ்சிதாவும் பழி வாங்குற எண்ணத்துல தான் இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. கண்டிப்பா நம்ம மல்லியையும் விஜயையும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.